ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லைவ்லையும் சரி, ஒரு சில வீடியோ வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷினுக்கு மட்டும் தான் பதில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வீடியோஸ்லேயும் கேட்டீங்க, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்லேயும் கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த கொஷினுக்கு மட்டும்தான் இப்போ நான் வந்து பதில் சொல்ல போகிறேன். சில பேர் அக்கா நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் பிஎட் ப்ராஜெக்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரெக்கார்டை எழுதி கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். பர்ஃபெக்டாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பாதியாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ரிப்பீட்டடாக கேட்ட கொஷினுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து அக்கா நீங்கள் சொந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சொந்த ஊர் வந்து தருமபுரி தான். நான் இப்போ வந்து செட்டிலாக இருக்கிறது வந்து பெங்களூரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிங்க, நீங்கள் ஏன் வந்து ஒர்க்குக்கு போகலைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒர்க்குக்கு போகல. ஒர்க் வந்து விட்டுட்டேன். நான் வந்து இப்போ வந்து வீட்டில் ரெஸ்ட்டு தான் எடுக்கிறேன். வேறு ஏதாச்சும் கொஷின் கேட்கணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட்லேருந்து பின் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின். 2வது கொஷின் வந்து இப்பயும் சொல்கிறேன். பிஎட் ப்ராஜெக்ட் ஆர்டர் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்பர் வந்து லைவில் கொடுத்துருக்கா. போன வீடியோ வந்து அது ஒரு ஷார்ட்ஸாக வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். 3வது கொஷின் வந்து அக்கா நீங்கள் ஏன் ஆடி மாதம் வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லி லைவில் 3 பேர் கேட்டிங்க. அதுக்கான பதில் தான் இப்போ சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆனால் புதுசாக கல்யாணம் ஆச்சா அப்படிலாம் இல்லை. 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு பேபி இருக்குது. ஆடி மாதத்துக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நான் போகலன்னு சொன்னதுக்கு வந்து ஒருத்தர் வந்து கேட்டிங்க. என்னோடய ஃபேமிலிஸ் வந்து யாரோ கேட்டிங்க, ஏன் புதுசாக கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் வந்து அம்மா வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நீங்கள் கேட்டது கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் இல்லை. டியூட்டி வந்து நான் விட்டு 2 நாள் தான் ஆச்சு. ஸோ உடம்பு சரியில்லாதனால தான் வந்து ஆடி மாதம் வந்து அம்மா வீட்டுக்கு போகல. அப்படிலாம் இல்லை. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எல்லா இதுக்குமே எங்கள் வீட்டில் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஊருக்கு போக முடியாது அப்படின்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போகல. இல்லைனா போகிறதுக்கு இப்போ என்ன இருக்குது. நான் கண்டிப்பாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது வந்து உங்களுக்கு அது ஒரு விளாகாக போடுறேன். எங்கள் அம்மா ஊர் வந்து கொஞ்சம் வில்லேஜாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து எங்கள் ஃபேமிலிஸ் வந்து இப்போ காமிக்கணும்னாலே எப்போயாச்சும் ஒன் டைம் காமிக்கிறேன். 4வது கொஷின் வந்து என்ன கேட்டிங்க, ஏன் உன் ஹஸ்பண்ட் வந்து வீடியோவில் காமிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அப்படிலாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட் வீடியோவில் காமிக்கிறதுல இப்போ என்ன இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து மீடியாக்குள்ளே வரத்துக்கு பிடிக்கல அப்படின்றதுல. ஸோ எனக்கு வந்து மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களை வீடியோக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்ட் செட்டு. கண்டிப்பாக எப்போயாச்சும் நான் ஒரு ரீல்ஸ் பண்ணும்போது அவங்கள வந்து நான் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்களும் மீடியாக்குள்ளே வருவாங்க, பட் லேட்டாக வருவாங்க. சரி, இப்போ எடுத்தோன்னுமே எல்லாருமே வந்து மீடியாக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குமா? அப்படிலாம் இல்லை தானே. ஸோ அவங்களையும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து 5வது கொஷின் கேட்டிங்க, எப்போ பார்த்தாலும் லைவ்லேயே இருக்கிறீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லைவில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் உங்களை திட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. நம்ம மனசு தான் காரணம். இப்பயும் சொல்கிறேன், நம்ம லைவ் போகிறோங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் லைவ் போடுறோம். சில கமிட்மெண்ட்டுக்காக நம்ம லைவ் போடுறோம். உங்கள் ஹஸ்பண்ட் திட்ட மாட்டாங்களான்னு கேட்டிங்க. என் ஹஸ்பண்ட் திட்ட மாட்டாங்க. நான் இவ்வளோ பேட் மெசேஜ்லாம் வருது, உங்கள் ஹஸ்பண்ட் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய லைவில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. என்னோடய கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் உன் ஹஸ்பண்ட் பேட் கமெண்ட்ஸ்க்கெலாம் எதுவுமே திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இப்போ நம்ம மீடியாக்குள்ளே வந்துட்டேன்னும் போது 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் காதில் கேட்காம இருந்துங்க அப்படின்னா மீடியாக்குள்ளே வரலாம். ஸோ அதெல்லாம் கேட்டு உட்காந்து ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனல் வந்து நடக்க முடியாது. இப்போ யூடியூப் சேனலில் நீங்களே நிறைய பேர் நிறைய ட்ரோல் பண்ணி போடுறாங்க. நீங்களே பார்க்குறீங்களே, அவங்க எதுவும் திட்ட மாட்டாங்க. நான் ஓரளவுக்கு எல்லாமே எனக்கு வந்து குட் கமெண்ட்ஸ் தவிர பேட் கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக வந்துனே இருந்துச்சுன்னா ஒரு டைம் மட்டும் தான் ரிப்ளை பண்ணுவோம். ரொம்ப ரிப்ளை பண்ண மாட்டேன். அவங்கள திட்டவும் மாட்டேன். ஏன் திட்ட மாட்டேன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஸோ அது வந்து எல்லா யூடியூபர் சேனலுக்கும் வந்து அப்படி தான் வரும். உங்களை ட்ரோல் பண்ணால் நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவேன். என்ன ட்ரோல் பண்ணால் நான் எதுக்காக ஃபீல் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை வச்சு 4 பேர் ட்ரோல் பண்ணுறாங்கன்னா பண்ணட்டும் விடு. என்னை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க சம்பாதிக்கிட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எதுக்காகவும் ஃபீல் பண்ணல. நம்மளை வச்சு ட்ரோல் பண்ணும் போது நம்ம ஸ்ட்ரைக் கொடுத்தோங்க அப்படின்னா அவங்களோட சேனலை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ட்ரோல் பண்ணும் போது பார்த்துக்கலாம், சரிங்களா? ஒருத்தர் வந்து கேட்டிங்க, உங்களை வச்சு நான் ட்ரோல் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னோடய ஐடி வந்து நீங்கள் டூப்ளிகேட்டாக வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து ஹேக் பண்ணிவிடுவாங்க. நான் போடுற வீடியோ வந்து நான் கஷ்டப்பட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சொந்தமாக யோசிச்சு போடுறேன். ஸோ என்னோடய வீடியோ வந்து யாருமே ட்ரோல் பண்ணி போடாதீங்க. ட்ரோல் பண்ணி போட்டிங்கன்னா யூடியூப்புக்காரே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்ப்பாங்களோ அவங்க பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து அப்புறம் என்ன சொல்கிறீங்க, அப்புறம் வந்து ஒரு கொஷின் கேட்டிங்க,
யூடியூப்பில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, பொய் சொல்கிறீங்கன்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உண்மையிலே யூடியூப்பில் சம்பாதிக்கல. இப்போ ஓரளவுக்கு 100%ல் 50% வந்து நான் யூடியூப்பில் வந்து ரீச் ஆகிருக்கேன். இன்னும் 49% வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு 3 மந்த் வேணும். 3 மந்த் இல்லை, ஒரு சிலர் வந்து 3 மந்தில் ரீச் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே ஒர்க்காக இருக்கிறவங்க லைவ் போட்டு வீடியோ போட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் 3 மந்த்ஸில் ரீச் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்டே ரீச் பண்ணியிருக்கா. லைவ் ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் லைவ் போட சொன்னோமா. ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ, வித்தின் 7 டேஸில் 16 லைவு, அதுக்கப்புறம் 7 வீடியோ, 9 ஷார்ட்ஸோ 11 ஷார்ட்ஸோ போகணுன்னு சொன்னாங்க. பட் என்னால் வந்து அப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல. என்னோடய எஃபெக்ட் வந்து 6 மாதம் கூட எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்காக ஃபீல் பண்ணல. நானும் வந்து போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறைய பொய் சொல்கிறீங்க, சேலரி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு லைவில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பட் நான் அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணல, அவங்களோட ஐடி வந்து மென்ஷன் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சேலரி எடுக்கல. எடுத்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் சொல்லிவிடுவேன். நான் எதுக்கு உங்கள்கிட்ட மாறிக்கணும்? நீங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான் வந்தேன். உங்கள் சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். நான் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பொய் சொல்லணும்? நான் வந்து கண்டிப்பாக பொய் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சேலரி வரலை. சப்போஸ் சேலரி வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் அப்டேட் பண்ணுறனோ, எங்கள் ஃபேமிலியில் அப்டேட் பண்ணுறனோ இல்லை தெரியல, நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவாக எடுத்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்கள் சன்னு எங்கே இருக்கிறான்னு சொல்லி கேட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சன்னு வந்து என் கூட தான் இருக்கேன். கொஞ்ச நாள் எங்கள் கூட இருப்பான், கொஞ்ச நாள் எங்கள் அம்மா கூட இருப்பான். ஸோ டியூட்டிக்கு போகிறதுனால பார்த்துக்க முடியாது. இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் பிச்சு இருப்பான். நீங்கள் ஏன் உன் சன்னை வந்து வீடியோவில் காட்ட மாட்டேங்கிறீங்க? சரி, ஓகே, உன் ஹஸ்பண்டு தான் வந்து வீடியோவில் காட்ட மாட்டேங்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். உங்களோட சன்னை வந்து ஏன் வீடியோவில் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இதுவும் நீங்கள் கரெக்டான கொஷின் தான் கேட்குறீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன குழந்தைங்கள வந்து இப்போ வந்து வீடியோக்குள்ளே காமிச்சிங்க அப்படின்னா அவங்க மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து அவங்களுக்கு படிக்கிற வயசு இல்லை. ஸோ இப்போந்தே அவங்களுக்கு மொபைல் கொடுத்து வீடியோ டான்ஸ் பண்ணு, அது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் அவனை வந்து வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டே வர மாட்டேன். அவனுக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ண மாட்டானான்னு சொல்லியிருப்பீங்க. சின்ன குழந்தைங்களாவே மேக்ஸிமம் எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. அவனும் மொபைல் கொடுத்தா ஃபுல் டே கூட பார்ப்பான். ஸோ நான் வந்து அவனை வீடியோக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்பயாச்சும் ஃபங்க்ஷன் டைமு அவனை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அவன் வந்து என்ன படிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் இப்போ யூகேஜி கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவன் இப்போ வந்து யூகேஜி தான் படிக்கணும். ஸோ 1 இயர் நாங்கள் வந்து பிஃபோராகவே சேர்த்தனால இப்போ வந்து அவன் 1வது படிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கேள்வி வந்து யாரோ கேட்டிங்க, உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 கொஷின் கேட்டிங்க. எனக்கு கரெக்டாக நான் எழுதி வச்சு சொல்லலை. எனக்கு தெரிஞ்சதை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லிக்கிட்டே வரேன். நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் கிராமர் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு வந்து போடுறதுக்கான டைமும் இல்லை. வீடியோ எடுத்தேன் அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கான டைம் இல்லை. எனக்கு வந்து டியூட்டிக்கு போயிட்டு வரதுனால எனக்கு உண்மையிலே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. என்னோடய ஷார்ட்ஸ் நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்பயுமே வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் எந்த காலேஜ் படிச்சிங்கக்கான்னு சொல்லிட்டு. நான் பிஏ பிஎட் படிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் படித்த காலேஜை வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து சொல்லக்கூடாது. நான் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலை. ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையிலேயே சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிங்க, அக்கா நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, உங்களோட சேலரி என்னன்னு சொல்லி கேட்டிங்க. நான் அதுவுமே வந்து லைவ்லேயே சொல்லிட்டேன். திரும்ப ஒரு 4-5 பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. 18K அப்படின்னா என்னன்னு தெரியல. நீங்கள் 18,000 தான் ஃப்ரெண்ட்ஸ் சேலரி. பிஎஃப் எல்லாம் கட் ஆகி 16,500 இல்லை டபுள் சேலரிலாம் வரல, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 17,000 வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓல்டு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், லைவில் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ வந்து நீங்கள் பார்க்காம இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியல. ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். தருமபுரியில் வந்து நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தருமபுரியில் வந்து தருமபுரியை தான். எங்கள் அம்மா ஊர் வந்து வில்லேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஊருக்கு போக மாட்டிங்களா அப்புறம் வந்து கேட்டிங்க, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒன் டைம் வந்து ஊருக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. 3 மந்த்ஸ்க்கு 4 மந்த்ஸ்லேயே எனக்கு எப்படி தோணுதோ, எனக்கு எப்படி லீவாக இருக்கோ நான் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு எப்போ லீவ் கொடுக்குறாங்களோ நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி போவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக இந்த டைம் ஊருக்கு போனோம் அப்படின்னா பஸ் ட்ராவல், இல்லை என் ஹஸ்பண்டு கூட போனோம் அப்படின்னா வண்டியில் ட்ராவல் பண்ணுற வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணால் பாருங்கள். நான் ஊருக்கு போகிற வீடியோ, என்னோடய பேபிக்கு
சர்ப்ரைஸாக போகிற வீடியோ, அப்புறம் நான் வந்து என் குழந்தைக்கு என்னென்ன வாங்கிட்டு போகிறேன்ட்டு அதெல்லாம் ஒரு வீடியோவே எடுத்து போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பாய். தேங்க்யூ.